வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே. என் நண்பன் போல யாரும் இல்லைங்க, எங்களுக்கு அப்பா அம்மா நண்பன் தாங்க. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வீடியோ. உங்களுக்கும் இந்த மாதிரி பல கனவு இருந்திருக்கும். ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு சிங்கர் ஆகணும், ஒரு நல்ல பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு அது சில சுச்சுவேஷனால் நிறைவேறாமல் போயிருக்கலாம். சில பேர்த்துக்கு சில பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ்னாலையும் அது நடக்காமல் போயிருக்கலாம். ஸோ ஸ்டாப்பாக இருக்கிற உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரியல் ஆகணும்னா நம்மளோட ட்ரீம் ஒன் சேனலால் மட்டும்தான் முடியும். ஸோ நோ காஸ்ட் மைக் எப்படி மேக் பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ஒரு 6 திங்ஸை வச்சுட்டு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு யூஸ்லெஸ் ஹெட்ஃபோன் தான். அதாவது 2 சைடு எனக்கு ஒரு சைடில் கேட்குது, இன்னொரு சைடு கேட்க மாட்டேங்குது. ஸோ அந்த யூஸ்லெஸ் ஹெட்ஃபோனை நம்ம வந்து அதில் இருக்க மைக்கை மட்டும் நம்ம அந்த ஜாயினை வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த மைக்ரோஃபோன் இருக்கும். நமக்கு தேவை அந்த மைக்ரோஃபோன் மட்டும்தான். அந்த 2 இயர்பட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சால்ட்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக வச்சுருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். மைக்ரோஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச அந்த இயர்ஃபோனை வந்து கட் பண்ணிக்கிட்டு, இயர்ஃபோன் வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இந்த மைக்ரோஃபோனை மட்டும் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிறோம். ஓகே நண்பா, நம்ம இப்போ இந்த மைக்ரோஃபோனை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதை மாட்டிட்டு நம்ம பேசினோம்னா அந்த இது வந்து வைப்ரேட் ஆகும், அது மூலமாக அது பெருசாக பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகே நண்பா, இது வேற லெவலில் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூடி எடுத்துக்கிடுவோம். ஒரு மார்க்கரோட மூடி எடுத்துக்குவோம். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம மைக்கை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இது கூடிய நம்ம மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். அப்போனா தான் நம்மளோட மைக்ரோஃபோன் மேலே வச்சு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஹோல் போடுறக்காண்டி நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கிறோம். மேலே ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைக்கை வந்து உள்ளே கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2வது கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மைக் எடுத்துக்கிறோம். உள்ளே விட்டு இதை பார்த்துக்குறோம் கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையா, நம்ம இன்னும் ஹோல் பெருசாகணுமா சொல்லிட்டு. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிட் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஹோலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த சிசரை உள்ள போட்டு நம்ம வந்து உள்ளே சுற்றினோம்னா கொஞ்சம் ஹோல் வந்து பெருசாகிடும். ஸோ இப்போ மைக்ரோஃபோன் இப்போ மாட்டி பார்க்குறோம். இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிச்சு, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃபெவிக்விக் வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கிடுவோம். அப்படின்னா அதாவது வந்து நின்றுக்கிறோம். நம்ம ஃபெவிக்விக் வந்து ஒரு 5 ரூபி கொடுத்தா வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுற வச்ச ஃபெவிக்விக் தான். அதில் வந்து ஒட்டியாச்சு. ஸோ இது வந்து நம்ம டைட்டாக ஒட்டிக்கிடுவோம். உங்கள்கிட்ட வேறு க்ளூ கன் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். ஃபெவிக்விக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், க்ளூ கன்னும் நல்லா தான் இருக்கும், உங்கள் இஷ்டம். ஸோ நான் வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ வந்து நல்லா கட்சி ஒட்டிக்கிச்சு. ஓகேம்பா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்பான்ச் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்பான்ச் எதுக்குன்னா நம்மளோட மைக் வந்து நாய்ஸ் கண்ட்ரோல்காண்டி தான் அந்த ஸ்பான்ச்சு. ஓகே, இந்த ஸ்பான்ச்சை வந்து அழகாக மைக் மாடிக்க நம்ம கட் பண்ணிக்கிறோம். அப்போனா தான் நமக்கு நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். இல்லைனா சைடில் இருக்க நாய்ஸ் வந்து நமக்கு வந்து இறஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து அழகாக ரவுண்டாக கட் பண்ணிக்கிறோம் ஒரு எக் ஷேப்பில். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ உள்ளக்க ஃபிட் பண்ணுறக்காண்டி நம்ம ஒரு ஹோல்ஸ் போட போகிறோம். ஹோல்ஸ் போட்டால் தான் அந்த மைக் வந்து உள்ளக்க செட் ஆகும். ஓகே, நம்ம வந்து இப்போ அழகாக ரவுண்டாக ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் சால்ட்ரிங் மிஷினை வச்சு. சால்ட்ரிங் மிஷின் உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஏதாவது தீப்பெட்டி இல்லைனா லைட்டரை வச்சு கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அழகாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ வந்து இது ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளக்க வச்சு பார்த்துருவோம். இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம விட்டு பார்க்கலாம். நண்பா, இப்போ வந்து நல்லா உள்ளக்க ஃபிட் ஆகுது. நம்ம வந்து நல்லா அதை எடுத்து விட்டுருவோம். அப்படின்னா தான் நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகும், இறையாமல் இருக்கும். ஓகே நண்பா, இப்போ வந்து நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பா, இதில் இருக்க இந்த லெட்டோட மூடி வந்து நம்ம வந்து சட்டையில் வந்து மாட்டிக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மேக் பண்ண மைக்ரோஃபோன். அதாவது உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மைக்ரோஃபோனை மாட்டி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது, நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மக்கிட்ட 2 மைக்ரோஃபோன் இருக்குது. 2மே யூஸ் ஆகாத ஹெட்ஃபோன்லேருந்து மேக் பண்ணது தான். ஓகே, நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். என்னோடய பழைய மைக்ரோஃபோனை பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. பேசிகிட்டு இருக்க மைக்ரோஃபோன். ஸோ நான் இப்போ மேக் பண்ண மைக்ரோஃபோனை உங்கள்கிட்ட ஆல்ரெடி செக் பண்ணி காமிச்சிட்டேன். அதனால் நான் முதல்ல செஞ்ச மைக்ரோஃபோனை உங்கள்கிட்ட செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டேன் ரெக்கார்டரை. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் பீட் மாதிரி நமக்கு வந்து அப்படியே பிளிங்காகி மறையும். ஸோ நீங்களே பார்த்துருங்க. ஃபைனலாக நம்மளோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ நண்பா.